சுரேஷ் அடிச்சதுக்கு பதிலடியா மதியம் சுரேஷை திருப்பி அடிச்சதால ராகவனும் ராஜலட்சுமி கொது தெழுகுறாங்க. ராஜலட்சுமி மதிய பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடி என் மக மேல கைய வைப்ப? பெத்தவங்களுக்கு முன்னாடி புருஷனை அடிக்கிற உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட வச்சிருக்க கூடாது. அழகுமதி பயப்படாம, அப்ப உங்க மகன் என் மேல கைய வச்சது மட்டும் சரியா அத்தை? அவர் செஞ்சது தப்பில்ல, நான் என்ன தற்காத்துக்க திருப்பி அடிச்சது மட்டும் உலகமாக குத்தமா? அவர் கையை தூக்குனா நான் சும்மா நின்று அழணுமா? அந்த காலம் எல்லாம் இப்போவோ மலையேறி போயிடுச்சு. ராகவன் மதிய பார்த்து, நிறுத்து மதி, தப்பு செஞ்சுட்டு இவ்வளவு திமிரா பேசுறியா? புருஷன் அடிக்கிற பொண்ணு எங்க குடும்ப கௌரவத்துக்கு தேவையில்லை. நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை வர வச்சு டைவர்ஸ் பேப்பரை உன் முகத்துல தூக்கி எறிகிறேன். என்ன மட்டும் குறை சொல்லாதீங்க மாமா. முதல்ல எல்லாரும் முன்னாடி ஒரு பொண்ணோட சுயமரியாதையை சிதைச்சு அடிச்சது உங்க பையன்தான். நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் திருப்பி அடிச்சேன். இதுக்கு பேர் திமிர் இல்ல, தற்காப்பு. மதியோட அப்பா அம்மா ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் வராங்க. வாங்க ராமமூர்த்தி சார், உங்க பொண்ணை இவ்வளவு லட்சணமா வளர்த்து அனுப்பியிருக்கீங்க. கட்டிய புருஷனை எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவளுக்கு திமிரையும் அகங்காரத்தையும் ஊட்டி வளர்த்திருக்கீங்க. இதுதான் நீங்க கத்து கொடுத்த குடும்ப கௌரவமாங்கிறாரு. ராமமூர்த்தி எதுவும் பேசாம அமைதியா அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. நாங்க இங்க உங்களை கூப்பிட்டது உங்க பொண்ணுக்கு ஒழுக்கம் கத்து கொடுத்து அறுவரை சொல்லத்தான், எங்களை எதிர்த்து பேச வைக்க இல்ல. ராஜலட்சுமி, அவன் கோபம் வரும்படி நடந்துகிட்டதாலதான் என் மகன் கையை நீட்டினான். அதுக்கு இவ திருப்பி அடிப்பாளா? ராகவன் சார், கொஞ்சம் நிறுத்துங்க. என் மக தவறு செஞ்சிருந்தா கண்டிப்பா அவளை நானே கண்டிச்சிருப்பேன். ஆனா உங்க மகன் முதல்ல என் மேல கைய வச்சான். அந்த தவறை பற்றி ஏன் இந்த வீட்டுல யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லாம ஏன் எல்லாரும் என் மகளையே குற்றவாளி போற நிறுத்துறீங்க? ராஜலட்சுமியை பார்த்து, கோபம் வந்தா ஒரு மனைவி அடிக்க கணவனுக்கு உரிமை இருக்காமா? அப்படின்னா அவளுக்கு கோபம் வந்தா அவள் திருப்பி அடித்தா. உங்க நியாயப்படி பார்த்தா ரெண்டுமே தவறு தானே? அப்புறம் ஏன் உங்க மகனை மட்டும் நியாயவாதி போல பாக்குறீங்க? ராகவன், அதுக்கு என்ன எதிர்த்தே பேசுறியா? உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன் பாரு. நான் உண்மையைத்தான் பேசுறேன், அதுக்காக என்ன மிரட்ட முடியாது ராகவன் சார். நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா எங்க மகளோட சுயமரியாதை யாரிடமும் அடக வைக்க மாட்டோம். வேலை போனாலும் அவளுக்கு மீண்டும் கிடைக்கும், ஆனா சுயமரியாதை போனா திரும்ப வராது. வாமா மதி, இவ்வளவு நடந்த பிறகும் என் மகளை இந்த நரகத்துல விட்டுட்டு போக நான் தயாரா இல்ல. அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு பொண்ணை மதிக்க தெரியாத அவளை அடிமைப்படுத்த நினைக்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலை நிமிர்ந்து வா போவோம் அப்படிங்கிறாங்க. அழகுமதி வெளியேறதுக்கு முன்னாடி, என் வாழ்க்கைய உடைச்சது உங்க தப்பு சுரேஷ், ஆனா அதை சுயமரியாதையோடு மீண்டும் கட்டி எழுப்புவது என்னோட பொறுப்பு. இனி உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறாங்க. மதிய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ராமமூர்த்தி ராகவங்கிட்ட, என் பொண்ணு புருஷனை மதிச்சு வாழலான்னு சொன்னீங்க, ஆனா இவ புருஷங்கிற பேர்ல என் மகளுக்கு செஞ்ச துரோகம் என்னன்னு தெரியுமா? மதி, உன்னோட வேலை திடீர்னு போனது விதி இல்ல, இவங்க போட்ட சதி. என்னப்பா சொல்றீங்க? என் வேலை போனதுக்கு இவங்க எப்படி காரணமாவாங்க? நானே காலேஜுக்கு போய் நேரடியா விசாரிச்சேன் மதி. அங்கிருந்து சிசிடிவி ஆதாரமும் அவங்க கொடுத்த வாக்குமூலம் தான் இது. நீ சுயமரியாதையோடு இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு உனக்கு காலடியில போட்டு மிதிக்கணும்னு இந்த சுரேஷும் அவன் மாமா தங்கராஜும் சேர்ந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் பணம் கொடுத்து வேலையை பறிச்சிருக்காங்க. இந்த அதிர்ச்சியான உண்மையை கேட்டதும் மலரும் பாக்யராஜும் உறைஞ்சு போறாங்க. மதி அப்படியே சில செகண்ட் சிலையா நிக்கிறாள். சுரேஷ் பார்த்துட்டு சுரேஷோட சட்டையை குடிச்சு, ஏன் இவ்வளவு கேவலமா மாத்தினது நீதானா சுரேஷ்? ஒரு பொண்ணோட வேலைங்கிறது அவளோட வெறும் சம்பாத்தியம் கிடையாது, அது அவளோட சுயமரியாதை, அவளோட அடையாளம். அதை தட்டி பறிச்சுட்டா நான் உன் காலடியில விழுந்து அடிமையா வாழ்வேன்னு நினைச்சியா? அதுதான் நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. சுரேஷ் தலகுனிஞ்சு, மதி, அது வாய திறக்காத சுரேஷ். அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குங்கிற திமிர்ல என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சியா? அந்த அதிகாரம் நிரந்தரம் இல்ல. நீ என் வேலையை பறிச்ச, ஆனா நான் இன்னைக்கு வரைக்கும் உன்னோட வேலையை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினது இல்ல. போன வேலை கிடைச்சது கூட நான் சொன்னதுனாலதான். குடும்பம் அன்பால நிலைக்கணும், ஒரு பயத்தால அதிகாரத்தாலேயோ இல்ல. பெண்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற இந்த நரகத்துல இனி நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன். பாக்யராஜ் சுரேஷை பார்த்து, சுரேஷ், ஏற்கனவே வேலை போய் மனவேதலின்னு இருக்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு துரோகத்தை எப்படிடா செஞ்ச? என் தம்பின்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்குடா. இப்ப பண்ணது மன்னிக்கவே முடியாத துரோகம்டா அப்படிங்கிறாரு. மலர், அத்தை மாமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரலாம், ஆனா ஒரு பெண்ணோட கரியரையே இப்படி சதி பண்ணி அழிக்கிறது எவ்வளவு பெரிய அசிங்கம். இதுக்கு எந்த நியாயமும் இல்ல. சுரேஷ் செஞ்சது அசிங்கமான காரியம். அழகுமதி, வாம போல, நம்ம கௌரவத்தை இந்த துரோகிங்க கூட்டத்துல அடக வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, கிளம்புங்கிறாங்க. அழகுமதி, அதுக்கு என் வாழ்க்கையை உடைச்சது உன் தப்பு சுரேஷ், ஆனா சுயமரியாதையோடு மீண்டும் இமயமலை அளவுக்கு கட்டி எழுப்பது என் பொறுப்பு. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சுரேஷும் குடும்பமே அவமானம் பட்டு அசிங்கமா நிக்குது. பணம் இருந்தா எதையும் வாங்கலான்னு நினைச்சீங்களா? ஆனா ஒரு பொண்ணோட உழைப்பையும் அவளோட கனவையும் உங்களால காசு கொடுத்தா அடக்க முடியல. நீங்க என் வேலையை தான் பறிச்சீங்க, என் தகுதியையும் என் அறிவையும் இல்ல. என்னை வீழ்த்த நினைச்ச அதே இடத்துல இந்த மதி எப்படி நிமிர்ந்து நிக்க போறான்னு நீங்க எல்லாரும் தூரத்துல இருந்து பார்க்கத்தான் போறீங்க. சதி செஞ்ச நீங்க எல்லாரும் சட்டம் தரும் தண்டனைக்கு தயாராகுங்க அப்படிங்கிறா. போயிடுச்சுன்னு மதி கவலைப்படாம அடுத்த கட்ட வாழ்க்கையை தேட தொடங்குறாங்க. அப்போ அவங்க மாணவி ஒருத்தி,
பென்ட்ரைவோட ஓடி வர்றாங்க. மேம், உங்க வேலை போனதுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதான் ஆபீஸ் ரூம் சிசிடிவி வீடியோவை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி பார்த்தேன். இந்த வீடியோவை பாருங்க மேம். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தங்கராஜ் பணத்தை கொடுத்து கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட மதிய வேலை விட்டு தூக்க சொல்ற காட்சி இருக்குன்னுட்டு. அழகுமதி, இவ்வளவு நாளா விதி என்ன சோதிக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இது விதி இல்ல, தங்கராஜும் சுரேஷும் தேர்ந்து என்ன பின்னாடி குத்துன துரோகம் உண்மை வெளியே வந்துடுச்சு. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க சுரேஷும் இருக்காரு. மதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? குடும்ப விஷயத்தை இதோட நிறுத்திக்கோன்னு சொன்னா கேட்காம இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் மறுபடியும் வந்துட்டியா? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து டைவர்ஸ் வாங்க போறியா? அறிவில்ல உனக்குங்கிறாரு. சுரேஷ், முதல்ல கையை நீட்டி பேசுறதை நிறுத்து. நான் உன்னை பத்தி புகார் கொடுக்க வரல. என் கரியரையும் சுயமரியாதையும் காசு கொடுத்து குழி தோண்டி புதைச்சானே உன் மாமா தங்கராஜ், அவன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வந்திருக்கேன். இதோ என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அவனை கம்பி என்ன வைக்க. மதி, பிளீஸ், மாமா ஏதோ தெரியாம கோபத்துல செஞ்சுட்டாரு. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர சாதாரண சண்டை. இதை ஏன் பெருசு பண்ணி குடும்பமானத்தை வாங்குற? எப்ப பார்த்தாலும் வா, வீட்டுக்கு போலாம், பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு சும்மா சும்மா போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காங்கிறாங்க. இது புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்ல சுரேஷ். இது ஒரு பொண்ணோட வாழ்வாதாரத்தை செதைச்ச கிரிமினல் சதி. உனக்கும் குடும்பத்துக்கும் வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது என் உயிர் அப்படிங்கிறாங்க. மதி நேர டிஎஸ்பி ஆபீஸ் போறாங்க. அவங்க பின்னாடியே ஓடுறாரு. டிஎஸ்பி கிட்ட, சார் அவங்க கோபத்துல பேசுறாங்க, குடும்பத்துக்குள்ள வர சின்ன மனஸ்தாபம் தான் அது, டிவோர்ஸ் வரைக்கும் போற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல சார். சார், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு பொண்ணோட உழைப்பையும் அவளோட கனவையும் காசு கொடுத்து அழிக்க நினைச்சவங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மதிக்காத என் அடையாளத்தையே அழிக்க நினைச்ச இந்த துரோகிகளோட உறவுல நான் ஒரு நொடி கூட வாழ மாட்டேன். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தெளிவா செய்ய போறேன். என் புகாரை பதிவு செய்யுங்க சார்ங்கிறாங்க. சுரேஷ், வாய் மூடுங்க. இது சாதாரண குடும்ப பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணோட வேலை வாய்ப்பு, அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சு திட்டமிட்டு பறிச்சிருக்கீங்க. இது ரொம்ப சீரியஸான கிரிமினல் அஃபென்ஸ்ங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், இந்த ஆதாரத்தோட அடிப்படையில தங்கராஜ் மேல எஃப்ஐஆர் போடுங்க. முதல் கட்ட விசாரணையை உடனே ஆரம்பிச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுங்க. இத்தனை நாள் பலத்தால் ஆடிய தங்கராஜ் சட்டத்துல அவரோட பிடியில சிக்க போறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அழகுமதி சுரேஷ் பார்த்து, பணம், அதிகாரம், ஆணாதிக்கம் இதெல்லாம் வச்சு ஒரு பொண்ணு அடைக்கலாம் நினைச்சீங்களா சுரேஷ்? ஆனா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. இத்தனை நாள் துரோகம் செஞ்சு நீங்க எல்லாரும் தனகுறிஞ்சு நிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனி நீதிமன்றத்துல நம்ம சந்திப்போங்கிறாங்க. சுரேஷ் அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நினைச்சு தலகுனிஞ்சு நிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சுரேஷ் நேரா வீட்டுக்கு போறாங்க. ராஜலட்சுமி சுரேஷ் பார்த்து, போலீஸ் ஸ்டேஷன் போனே சுரேஷ், அந்த மதி கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னாச்சு? டிஎஸ்பி என்ன சொன்னாரு? எல்லாமே போச்சுமா. அந்த மதி கொடுத்த சிசிடிவி ஆதாரத்தை வச்சு டிஎஸ்பி என்ன மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம மாமாவை அரெஸ்ட் பண்ணவும் ஆர்டர் போட்டுட்டாங்க. என் கரியரே காலி ஆயிடுச்சுமா. சுரேஷ் சொன்ன வார்த்தையை கேட்டு ராஜலட்சுமிக்கு கோபம் தலைக்கேறுது. என்னது, சஸ்பெண்டா? அந்த பிச்சைக்காரி மகளுக்கு அவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மகனோட வாழ்க்கையவே அழிப்பா. வீட்டை விட்டு போகும்போது புருஷன் குடும்பத்தையே ஜெயிலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு போயிருக்கா. நன்றி கெட்ட சிரிக்கி. அவளை எங்க குடும்பத்துக்கு ஏத்த மகாலட்சுமின்னு நினைச்சோம் பாரு. எங்களை சொல்லணும், அவ ஒரு சகுனி. நான் அப்பவே சொன்ன ராஜலட்சுமி, அந்த ராமமூர்த்தி தன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கல. இப்ப பார்த்தையா, அவங்க அப்பாவும் மகளும் சேர்ந்து நம்ம கௌரவத்தையே தெருவில் இழுத்து நாரடிச்சிட்டாங்க. எல்லாம் தங்கராஜ் மாப்பிள்ளையால வந்தது. விசாரிக்காம அவசர அவசரமா பொண்ணு கிடைக்காம இவளை கட்டி வச்சாரு. அவர் சொல்லணும், சுரேஷ், இனிமே அவ இந்த வீட்டு பதியை மிடிக்க கூடாதுடா. கஞ்சியை குடிச்சிட்டு புருஷனோட வேலையவே பறிக்கிற அந்த பரதேசி உனக்கு மனைவிய வாழ தகுதியே இல்லாதவ. அவளோட வம்சமே உருப்படாம போகும். இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது. நாளைக்கே வக்கீல வச்சு அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பு. அவளை இந்த வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெட்டி எறியணும். ஆமாமா, அவன் என்ன கொஞ்சமும் மதிக்கல. எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை பறிச்சுட்டா. அவளை நான் சும்மா விட மாட்டேம்மா. ஆமாண்டா, அவளை விவாகரத்தை செஞ்சு நடுத்தருல நிக்க வைக்கல என் பேரு ராஜலட்சுமி இல்ல. போலீஸ்க்கும் அலைய வச்சு அவ அகங்காரத்தை அடக்கணுங்கிறாங்க.